தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவி தொன்றுமளவு மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஊற்றுங்க குடிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டம்ளரில் ஊற்றுங்க பாப்பா சுண்டல் ஒன்று எத்தாந்து கொடு ஆறுங்க சுண்டல் எத்தா ஒரு ஆளுக்கு ஒன்று கொடு டம்ளரில் ஊற்றுக்க அப்படியே டம்ளரில் ஊற்றுக்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் களம்பூர் நால்வர் வீதியில் வசித்து வருகின்ற, தற்போது சென்னையில் வசித்து வருகின்ற டில் மாஸ்டர் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய தமிழாசிரியர் கிருஷ்ணன் தயவு திருமதி புஷ்பா கிருஷ்ணன் தம்பதியரின் மூத்த மகனும் மோகன் கே மோகனுடைய அண்ணனும் கற்பகம் அவர்களுடைய மாமாவும் குழந்தை பூஜிதாவின் பெரியப்பாவுமான தெய்வ திரு கே சுரேஷ் அவர்களின் 25ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுண்டலும் மூலிகை அருள் கஞ்சும் வழங்குகின்றார்கள். பேசுமா அதில் பேசுமா நான் எத்தனை நாள் சொல்கிறேன் உங்களுக்கு பேசாது. எப்படிம்மா உங்களுக்கு வாய் வருது? ஒரு அருட்பெருஞ்சோதி சொல்ல மாட்டேங்க, பேசுறதுக்கு மட்டும் எப்படிம்மா வாய் வருது உங்களுக்கு? என்ன சொல்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டேறீங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் களம்பூர் நால்வர் வீதியைச் சேர்ந்த, தற்போது சென்னையில் வசித்து வருகின்ற தயவு திருவாளர் ஆர் கிருஷ்ணன், டில் மாஸ்டர் கிருஷ்ணன் என்று மக்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய தமிழாசிரியர் கிருஷ்ணன் திருமதி புஷ்பா கிருஷ்ணன் தம்பதியரின் மூத்த மகனும் சென்னையில் வசித்து வருகின்ற மோகன் அவர்களுடைய அண்ணனும் கற்பகம் அவர்களுடைய மாமாவும் குழந்தை பூஜிதாவின் பெரியப்பாவுமான தெய்வ திரு சுரேஷ் அவர்களின் 25ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுண்டலும் மூலிகை அருள் கஞ்சும் வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம் ஒன்று ஊற்றுப்பா. அவங்க எத்தனை பேர் இருந்தீங்க ஃபுல்லாக ஊற்றுனா எப்படி? பின்னாடி நின்று வாங்க சொல்லு, வாங்காதவங்களாம் ஒன்று ஊற்றிட்டு பின்னாடி வாங்க சொல்லு. தெய்வ நிலையில் உள்ள மோகன் அவர்கள் தெய்வ நிலையில் உள்ள மோகன் அவர்களின் அண்ணன் சுரேஷ் அவர்கள் மீண்டும் மனித தேகம் பெற்று உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியில் நின்று பிறவில்லா பெருநிலை மரணமில்லா பெருநிலை பெற வேண்டியும் அவருடைய அன்பு தந்தை தாயார் கிருஷ்ணன் ஐயா புஷ்பா அக்கா அவர்களும் அவருடைய அன்பு தம்பி மோகன் கற்பகம் குழந்தை பூஜிதா அவர்களும் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியில் நின்று பிறவில்லா பெருநிலை பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. தொடர்ந்து இந்த களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுரேஷ் அவர்களின் நினைவு நாளில் ஜீவகாரணிய பணி செய்து வருகின்ற கிருஷ்ணன் ஐயாவினுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். அவருடைய அன்பு மகன் சுரேஷினுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டியும் கிருஷ்ணன் ஐயாவினுடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியில் நின்று பிறவில்லா பெருநிலை பெற வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. உள்ள கேள்ப்பா டம்ளர் அதை வச்சுக்கிறாங்க பாருக்கா. அருட்பெருஞ்சோதி சுண்டல் வாங்கி அந்த கொடுக்கா அக்கா, புதுசாக வாங்கலுக்கு குடிக்கிறவங்களுக்கு கூட சுண்டல் தட்டு எடுத்தும்பா, இந்த தட்டு எடுத்தும்பா.
இந்த அம்மா கொடு, அவங்களுக்கு கொடுக்க, அவர் குத்தாச்சே. ஏன் கொடுக்கலையா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் ஆர் கிருஷ்ணன் ஐயாவினுடைய அன்பு மகன் சுரேஷினுடைய 25ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் மூலிகை அருள் கஞ்சும் சுண்டலும் வழங்குகின்றார்கள். சுரேஷினுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டியும், அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் நிறைந்து வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியில் நின்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டியும் இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.